வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக அதே போல் கர்ப்பம் அடைய தேவைப்படுகின்ற விரத முறைகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு விரத முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய விரத முறை தான். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். எப்போவுமே கார்த்திகை மாதங்களில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கிறது வழக்கம். நிறைய பேர் மாலை போட்டுட்டு நம்ம சபரிமலைக்கு போகிறது வழக்கமாக இருக்கும். நீங்கள் மாலை போடலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வழிபாடை தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நெய் தேங்காய் இங்கேருந்து கொடுத்து விடலாம். அந்த நெய் தேங்காய் சபரிமலை ஐயப்பனுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி பிரசாதமாக வீட்டுக்கு வரும்பொழுது அதில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு இயற்கையாகவே உங்களுக்கு கர்ப்பம் தங்கிரும். இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயம்னே சொல்லலாம். முறையாக இந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்கணுங்கிறத படிப்படியாக பார்த்துடலாம். நீங்கள் நெய் தேங்காய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா யார்கிட்ட நீங்கள் இந்த நெய் தேங்காய் கொடுத்து பிரசாதமாக வாங்க போகிறீங்களோ அவங்கக்கிட்ட முன்னமே சொல்லி வச்சுடுங்க. அவங்களுடைய மலைக்கு போகக்கூடிய அந்த தேதியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த தேதியிலிருந்து 3 நாளைக்கு முன்னாடியில் இருந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கினாலே போதும். முழுவதுமாக கம்ப்ளீட்டாக அப்படியே 48 ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து சுத்தமாக இருந்துக்கோங்க. அசைவ உணவுகள் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது. காலை மாலை இருவேளையுமே குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி இருந்திருக்கணும். தலைக்கு குடிக்க முடியாதவங்க உடம்பு குளிச்சுட்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். அதாவது சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், தொடர்ச்சியாக தலை குளித்தாங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே உடம்புக்கு குளிச்சுக்கோங்க. 3 நாளுமே காலை மாலை வேளையில் ஐயப்பனை நினச்சி வீட்டில் விளக்கு ஏற்றி நீங்கள் மனதில் நினச்சி வழிபாடு செய்யுங்க. இந்த நெய் தேங்காய் நான் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த நெய் தேங்காய் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளுமே பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த நெய் தேங்காய் கொடுக்கக்கூடிய அந்த நாளில் காலையில் எழுந்து அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை செய்து முடிச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டே கேட்டிருப்பாங்க என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அது எல்லாத்தையுமே சிலர் வாங்கி கொடுப்பாங்க, சிலர் பணமாக கொடுத்துட்டா அவங்க எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. அது நீங்கள் எடுத்துகிட்டு அதாவது நெய் தேங்காய் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய சௌகரியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மலைக்கு போகிற நாளைக்கு நீங்கள் அவங்க கூடவே கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் கைகளால் நெய் எடுத்து தேங்காயில் ஃபில் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கணவன் மனைவி இருவருமா உட்காந்து அந்த தேங்காயை நெய்யால் ஃபில் பண்ணி கொடுங்க. அதற்கு கூடவே பச்சரிசி இன்னும் சில மங்கள பொருட்களை சேர்த்து கொடுப்பாங்க. மறக்காமல் ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட் பிட்டையும் ஒரு மணி, அதாவது சின்ன பெல் இருக்கும் பார்த்தீங்களா, மணிகண்டனுக்கு மணி கட்டி வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது. அதனால் ஒரு சின்ன மணி கொடுத்து அனுப்புங்க. அதே போல் ஒரு பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஜாக்கெட் பிட்டையும் சேர்த்து அந்த இருமுடி கூடவே நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. அவங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு பிரசாதமாக உங்களுக்கு நெய்யையும் பச்சரிசியையும் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு கொடுத்த அந்த நாளே நீங்கள் அந்த பச்சரிசியில் அந்த நெய் முழுவதுமாக சேர்த்து ஒரு சர்க்கரை பொங்கல் வீட்டில் செய்யுங்க. அந்த நெய் மிச்சம் இருக்கக்கூடாது. எல்லா நெய்யுமே சேர்த்து அந்த சர்க்கரை பொங்கல் செய்து ஐயப்பனை மனமாற நினைத்து இந்த பிரசாதம் சாப்பிட்டு அடுத்த மாத விலக்கு ஏற்படாமல் எனக்கு கர்ப்பம் தங்கிடணும்னு சொல்லிட்டு மனதார அவரை பிரார்த்தனை செய்துட்ட பிறகு கணவன் மனைவி இருவர் மட்டுமே அந்த சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு முடிக்கணும், வேறு யாருக்கும் தரக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அந்த நாளும் நீங்கள் விரதமாக தான் இருக்கணும். அதாவது இருமுடி கட்டிட்டு சபரிமலை போகிறதுக்கு 3வது நாள் முன்னாடி தொடங்கினவங்க விரதம், அவங்க சபரிமலை ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் எடுத்துகிட்டு கொடுத்து அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்ற வரைக்குமே நீங்கள் விரதமாக தான் இருந்துக்கணும். அசைவ உணவு எடுத்துக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days வரைக்கும் நீங்கள் விரதமாக இருக்க வேண்டியது வரும். அந்த நாட்களில் கணவன் மனைவி இணைய வேண்டாம். அதே போல் அசைவ உணவுகளை எடுத்துக்க வேண்டாம். வீடு சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பல்சரி காலை மாலை இருவேளையுமே
பூஜைகள் வந்து பண்ணணும். பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பூஜை வேலைகளை செய்ய வேண்டாம். ஆனால் மற்ற அதாவது அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, கணவன் மனைவி இணையாமல் இருக்கிறது, வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலிலிருந்து எடுத்து வந்த அந்த பிரசாதமானது நீங்கள் சாப்பிட்ட அந்த மாதமே கர்ப்பம் தரிச்சிரும். அப்படி இல்லாட்டி அந்த மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக வந்து கர்ப்பமாயிடுவீங்க. அதற்கு கூடவே எப்போவுமே வந்து நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கூடவே கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களையும் வந்து ப்ராப்பராக செய்யணும். சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது, அதாவது கர்ப்பம் உண்டாகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதையும் நம்ம வந்து சேர்ந்து செய்யணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கூடவே இந்த ஒரு விரதத்தையும் செய்து பாருங்கள். இல்லை வீட்டில் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம், மாதுளைப்பழம், கொய்யாப்பழம், விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகளை வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் உங்களுடைய ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் வந்து முயற்சிகளை வந்து பண்ணுங்கள். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஐயப்பனுடைய பேரருளோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் நான் வந்து இதுக்காக பதிவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த நெய் தேங்காய் கொடுக்குறவங்க எதை பிரார்த்தனையாக வச்சு கொடுக்குறாங்களோ அதாவது குழந்தை பாக்கியம் இல்லைனோ அல்லது கல்யாணம் ஆகலனோ இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமோ எதை நினச்சி கொடுக்குறாங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒரு வேண்டுதலை மட்டும் வந்து நெய் தேங்காய் கொடுக்கும்போது நினச்சிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வாங்கி கொடுத்த ப்ளவுஸ் பிட் வந்து வீட்டுக்கு வராது. அதை வந்து அங்கேயே கோவிலே வந்து கட்டி விட்டுருவாங்க. ஆனால் மணி வந்து உங்களுக்கு பிரசாதமாக வீட்டுக்கு வரும். அதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி சத்தம் கேட்குற மாதிரி பூஜை அறையில் எங்கேயாச்சும் மாட்டி விட்டுருங்க. இந்த விரதம் இருந்த எத்தனையோ பேருக்கு அவங்க நினச்சது அடுத்த 3 மாதத்திற்குள்ளாரவே நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நடக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாடை வந்து செய்யுங்க. சஷ்டி விரதத்தை தவற விட்டுட்டா அல்லது மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் என்னால் இருக்க முடியல, எல்லா விரதமும் சேர்த்துலாம் என்னால் இருக்க முடியல, ஒரே ஒரு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னக்கூடியவங்க இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு சிறப்பான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் தான். அந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு முருங்கைக்கீரையில் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து சிவபெருமானுக்கு படையலிட்டுட்டு அந்த பிரசாதத்தை நம்ம வந்து உணவாக கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து குழந்தை பேர் வந்து ஏற்படும். அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் தான் நமக்கு வந்து வருது. அதாவது கார்த்திகை மாதம் முடிகிற சமயத்தில் தான் நமக்கு திருக்கார்த்திகை தீபம் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 13ஆம் தேதி தான் நமக்கு திருக்கார்த்திகை தீபம் வந்து வருது. ஸோ அந்த விரதத்தையும் வந்து சேர்ந்து இருந்துக்கோங்க. இப்போ நெய் தேங்காய் கொடுக்குறவங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நெய் தேங்காய் வந்து கொடுங்க. அடுத்த பீரியட் உங்களுக்கு வராமலேயே கர்ப்பம் வந்து தங்கிடும். இது நிறைய பேருடைய அனுபவம் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். நன்றி தோழி.